ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் 1 நம்ம எல்லா ஆன்சருக்குமே பார்த்துருவோம். சூஸ் இட், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே. ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் ஃபஸ்ட் ஒனுக்கு ஏ, செகண்ட் ஒனுக்கு டி, தேர்டு ஒனுக்கு டி, ஃபோர்த் ஒனுக்கு சி, ஃபிஃப்த் ஒனுக்கு டி, சிக்ஸ்த்து ஒனுக்கு சி, செவன்த் ஒனுக்கு பி, எயித்து ஒனுக்கு பி, நைன்த்து ஒனுக்கு ஏ, டென்த்து ஒனுக்கு சி, 11th ஒனுக்கு பி, 12th ஒனுக்கு சி, 13 ஒனுக்கு வந்து 14த்துக்கும் சி, 15த்துக்கு ஏ. ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையில் கடைசியில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இருக்கும். சொல்லணும் இல்லை, ஆன்சர் கீ பின்னாடி இருக்கும். சரி, ஷார்ட் ஆன்சருக்கு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஜ் நம்பர் 7. ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் ஷார்ட் ஆன்சருக்குலாம் நோட் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா. ஃபஸ்ட் ஒனுக்கு 7, செகண்ட் ஒனுக்கு பேஜ் நம்பர் 13, தேர்ட் ஒனுக்கு வந்து பேஜ் நம்பர் 28, ஃபோர்த் ஒனுக்கு பேஜ் நம்பர் 34, ஃபிஃப்த் ஒனுக்கு பேஜ் நம்பர் 19. பேஜ் நம்பரில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பாருங்கள். பேஜ் நம்பர் 7ல் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, ஒன்று ஃபண்டமெண்டல்னு, இன்னொன்று குவான்டிடைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சருக்கு ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவோட டவுட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து 13. இந்த பேரலாக்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இது வந்து இந்த வெரி லார்ஜ்னு இருக்குல்ல, இதுலேருந்து ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் 14th இந்த ட்ராயிங்கோட சேர்த்து இது மொத்தமாகவே இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் ஆன்சரோட செகண்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். என்னடா ஷார்ட் ஆன்சராக இருக்கே, இவ்வளோ பெரிய பெரிய ஆன்சராக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம், அல்லது 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேவா? படித்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் பெருசாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வீடியோவில் எல்லா கொஷினுக்குமே வந்து ஷார்ட்டாக எப்படி நம்ம வந்து ஆன்சரை வந்து மக்கப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். ரைட் த ரூல்ஸ் ஃபார் த டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. 28ல் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. ஓகேவா? ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாமே இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகே, நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து அப்லோட் பண்ணுவேன், நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் அதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. 34ல் இந்த லிமிடேஷன்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 5 பாயிண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் போதும், 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து உங்களுக்கு மறந்துச்சுனாலும் இன்னொன்று ரெமெம்பர் ஆகும் பாயிண்ட். ஓகேங்களா? 5 பாயிண்ட் படித்து வச்சது நல்லது. அடுத்து 5th கொஷின் பாருங்கள். டிஃபைன் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி, எக்ஸ்பிளைன் வித் ஒன் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 19 பாருங்கள். பேஜ் நம்பர் 19 வந்துட்டோம். இதோ இங்கே ஆரம்பிக்குது இல்லையா, தி லெவல் ஆஃப் அக்யூரசி, இதில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுதில்ல, ப்ரீஷியஸ் அப்படின்னு முடியுதில்ல, அது வரைக்கும் வந்து எதுக்கான ஆன்சர்னால் அக்யூரசி. அதுக்கான எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதோ இங்கேயே இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எழுதணும். ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இது லெவல்லேருந்து கம்பைல் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள், அக்யூரசிக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ப்ரீஷியன் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரீசிஷனுக்கும் வந்து இதோ இருக்குது பாருங்கள். இஃப் ஏ மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து இதோ இந்த ப்ரீஷியஸ் இருக்குமே வந்து ப்ரீஷியஸ்க்கான ஆன்சர் தான். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதோ இருக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு இதிலேருந்து இதோ அப் டு வந்து அக்வாரட் இருக்கும், இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு அக்வாரிசிக்கான ஆன்சர் வந்து இது, அடுத்து ப்ரீஷியஸ்க்கான ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னா, ஓகே, லாங் ஆன்சர் போவோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஸ்க்ரீ கேஜ் அண்ட் வெர்னியர் கேப்லர் இன் மெஷர்மெண்ட் யூஸ் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கங்க. சரி, ஃபஸ்ட்டு லாங் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் நீங்கள் ஷார்ட் ஆன்சருக்கு நோட் பண்ணிங்க இல்லையா, அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து 12. ஃபஸ்ட்டில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 13. அடுத்தது செகண்ட் கொஷினுக்கு வந்து பேஜ் நம்பர் 20. தேர்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 23 and 24. அடுத்தது ஃபோர்த்து கொஷினில் ஏபிசி இருக்குது. ஏக்கு வந்து பேஜ் நம்பர் 35, பிக்கு வந்து பேஜ் நம்பர் 27, சிக்கு வந்து பேஜ் நம்பர் 30,
2 ஓகேங்களா. அடுத்தது 5th வந்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 32 ஓகேவா. சரி, லாங் ஆன்சருக்கான ஆன்சர்ஸ்லாம் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. 12 ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீவ் கேஜும் அண்டு வெர்னியர் கேப்லரோட யூசஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. அதுக்கு வந்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீவ் கேஜிலேருந்து இந்த அபவுட் 50 மில்லிமீட்டர் இருக்குல்ல அது இருக்கும் ஓகேவா. இது வந்து ஸ்க்ரீவ் கேஜோட யூசஸ். அடுத்து வெர்னியர் கேப்லரோட யூசஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த ஸ்க்ரீவ் கேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட்டாக இது நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரீவ் கேஜ் இஸ் 0.01 மில்லிமீட்டர். இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூட. அடுத்தது வெர்னியர் கேப்லரோட யூசஸ் பாருங்கள். இந்த வெர்னியர் கேப்லரில் இருந்து அப் டு இது ஃபுல்லாகவே முடியிருக்குமே ஓகேவா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லாங் ஆன்சருக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கங்க. எரர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இந்த சிஸ்டமேட்டிக்கு, இன்ஸ்ட்ருமெண்டல், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்யூ, அடுத்து இந்த செகண்ட் பர்சனலு எல்லாமே ஓகேவா. அப் டு வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் எரர் இருக்குமே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இந்த கிராஸ் எரர்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 3 மார்க். இந்த எரர் கொஷின் மட்டும் இருக்கு இல்லையா, எரர் கொஷின் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன், தனியாகவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன், அது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போர்ட்லேயே நடத்துகிறேன் புரியுதா. அதுவும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போதைக்கு வந்து இதுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எரர் ஓகேவா. இந்த பேஜ் நம்பர் 20 இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே இதிலிருந்து அப் டு பேஜ் நம்பர் 21 இந்த கிராஸ் எரர் இருக்குமே, இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஷின், வாட் டு யூ மீன் பை ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் எரர் இன் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 23, 24 எடுத்துக்கோங்க. இந்த வாட் இஸ் மீன் பை ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் இருக்குல்ல, அது வந்து என் நம்பர்லேருந்து அப் டு இந்த எக்ஸ்பீரிமெண்ட் இருக்குல்ல, இதுதான் அது. இது வந்து இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரருக்கு டெஃபினேஷன். அடுத்தது அதோட அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. அடிஷன்றது இதோ எரரின் சம் ஆஃப் குவான்டிட்டி, சம்முனா அடிஷன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த அடிஷனுக்கான ஆன்சர். இதோ அப் டு பேஜ் நம்பர் 24 இதோ இது இருக்குமே, இது வந்து அடிஷனுக்கான ஆன்சர். அடுத்து மல்டிப்ளிகேஷன் பாருங்களேன், செகண்ட் பாயிண்ட் இல்லை மல்டிப்ளிகேஷன், தேர்ட் பாயிண்ட் வாங்க. அதே பேஜ் நம்பர் 24 தேர்ட் பாயிண்டில் எரரின் ப்ராடக்ட் ஆஃப் 2 குவான்டிட்டி இருக்குல்ல, அதிலிருந்து அப் டு வந்து பேஜ் நம்பர் 25 இதோ முடியுது பாருங்களா. இதோட இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர். இதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஏ யூனிட் பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35 இதோ இங்கே இருக்கும். யூனிட் ஆஃப் ஆல் மெக்கானிக்கல் இருந்து கடைசியாக யூனிட் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு 4th ஏ ஓகேவா, யூனிட்கான ஆன்சர். அடுத்தது 4th பி ரவுண்டிங் ஆஃப் பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கங்க. இதோ முடியுது இல்லையா, 4th பி, இதுதான் பேஜ் நம்பர் 27. அடுத்தது சி பாருங்கள். 4th சி டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், பேஜ் நம்பர் 32 எடுங்க. 4th சி டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டிஸ், இதில் வந்து பேஜ் நம்பர் 32 இதோ செகண்டும் 4th தான் இதுக்கான ஆன்சர். டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டிஸ் கேட்டிருக்காங்க, அதாவது டைமென்ஷனல்லெஸ் வேரியபிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பேரா. அடுத்து டைமென்ஷனலெஸ் கான்ஸ்டன்ட் செகண்ட் பேரா. இது ரெண்டுக்குமே 2 பேரா சேர்த்து தான் 4th சி ஆப்ஷன் ஓகேவா ஆன்சர். அடுத்தது 5th ஒன் பாருங்கள். பேஜ் நம்பர் 32 எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. 32 இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் எக்ஸ்பென்ஷன், இந்த பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கான ஆன்சர் டெஃபினேஷன் மட்டும். அடுத்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் எனி 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பேஜ் நம்பர் வந்து 33 இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா அதோ டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமோங் த வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 கஷ்டமாக இருக்குது, 3 பாயிண்ட் கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 படித்து வச்சுக்கோங்க ஓகேவா. அவ்வளோதான். 1 மார்க் 2 மார்க் லாங் ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாமே நான் தனித்தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஓகேங்களா. நீங்கள் இந்த வீடியோவில் கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் அப்லோட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.